இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடே தைரியத்தையும், தைரியத்தோடே ஞானத்தையும், ஞானத்தோடே இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடே பொறுமையையும், பொறுமையோடே தேவ பக்தியையும், தேவ பக்தியோடே சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடே அன்பையும் கூட்டி வழங்குங்கள். அது எத்தனை இருக்குது அப்படின்னா மொத்தம் ஒரு 9 காரியங்களை இங்கே பேதுரு எழுதுகிறத பார்க்குறாரு. முதல்ல விசுவாசத்தோட தைரியம். சரி, இப்போ நான் ஒன்றுக்கு உதாரணம் சொன்னால் புரியும். பாருங்களேன், பேதுருவுக்கு இயேசுவின் மேலே விசுவாசம் இருந்துச்சு. ஸோ நமக்கு நிறைய காரியத்தில் விசுவாசம் இருக்குது. ஈசாக்குக்கு கர்த்தருடைய வார்த்தையாக அவன் விசுவாசிக்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கேரார்லேயே தங்கியிரு ஈசாக்கு. இப்போ விசுவாசம் மாத்திரம் நம்ம வாழ்க்கையில் செயல்பட முடியல. விசுவாசத்தோட என்ன வேணுமா? அதை செயல்படுத்துவதற்கான ஆக்ஷன் இருக்கு தெரியுமா? போல்ட்னஸ், அந்த தைரியம் இருக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. பாருங்க, பேதுருவுக்கு விசுவாசம் இருந்துச்சு இயேசுவின் மேல, ஆனா தைரியம் வரல. எப்போ வந்துச்சு? பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே விசுவாசம் வருது. அதோட தைரியமா எழுந்து நின்று அவன் பிரசங்கம் பண்ணான். ஹல்லேலூயா. ஈசாக்கு ஆண்டவர் கேரார்லேயே தங்க சொல்றாரு, நான் உன்னை இங்கேயே ஆசீர்வதிக்கிறேன், 100 மடங்கு நீ அறுப்ப அப்படின்னு சொல்றாரு. விசுவாசம் இருக்கு, ஆனா நடக்கிறத பார்த்தா ஆண்டவர் சொல்வார், உன் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது, உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லுவா. ஆனால் மருத்துவர் கொடுக்குற ரிப்போர்ட்டு அப்படியே எதிர்மறையாக இருக்கும். ரிப்போர்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஆனால் விசுவாசம் இருக்குது. ஆனால் இப்போ அந்த நம்புவதற்கு நமக்கு என்ன தெரியுமா வேணும்? ஒரு தைரியம், போல்ட்னஸ் வேணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசாக்குக்கா அதோட கூட ஆண்டவர் சொல்கிறார்ல, இப்போ விசுவாசம் இருக்குது, தைரியம் இருக்குது. அந்த தைரியத்தினால என்ன வேணால் செய்யலாமா? ஞானத்தோடு நடந்துக்குங்க. இப்படி எல்லாமே சின்ன சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். பவுல் ஜெயிலில் இருந்தார், ஏற்கனவே சொன்னேன். பவுலும் சீலாவும் ஜெயிலில் இருக்கிறாங்க. ஆண்டவரை துதிச்ச உடனே ஜெயில் கதவுகள்லாம் திறந்துடுச்சு. உண்மையை சொல்லணும், நீங்களும் நானும் இருந்தால் இப்போ ஜெயில் கதவுகள் எல்லாம் திறந்துச்சு. என்ன பண்ணியிருப்போம்? சங்கிலி எல்லாம் அறந்துடுச்சு. என்ன பண்ணியிருப்பீங்க சொல்லுங்கள்? பக்கத்தில் ஒருத்தர், சே இல்லை நம்மளை சிறை பிடிச்சி வச்சுருக்கிறாங்க, உண்மையாக நம்ம இங்கே இருக்கணும் அப்படின்னு பக்கத்தில் ஒரு ஆட போடா, கடவுள் திறந்து விட்டுருக்காரு. எப்படி நல்லா இருந்துச்சு வந்தது? நான் பாடினல இப்போ பாட்டு, அதில் ஆண்டவரே பார்த்து நமக்கு எல்லாத்தையும் உடைச்சி வெளியே போகிறதுக்காக அவரே கர்த்தருடைய திட்டம் சித்தனுவான் அப்படி தான் சொல்லியிருப்போம். உண்மையாக அந்த இடத்துலேருந்து ஓடி இருப்போம். அவனுக்கு விசுவாசம் இருக்குது. யாருக்கு? பவுலுக்கு தைரியம் இருக்குது. ஆனால் அந்த தைரியத்தோட நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல ஞானம் பார்த்தீங்களா? அந்த ஞானம் என்ன நம்ம பண்ணுது? இல்லை, கர்த்தருடைய இது திவ்ய வல்லமை, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற இந்த விசுவாசம், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற தைரியம், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற ஞானத்தில் அவன் அங்கேயே நின்றுட்டா, அங்கேயே உட்காந்துட்டா. நடந்தது என்ன அப்படின்னா, அந்த ஜெயிலருடைய என்டையர் ஃபேமிலி ரட்சிக்கப்பட்டா பரவாயில்ல. இன்னைக்கு நீங்களும் ஜெபிக்கிறதுக்கு வசனமே அங்கிருந்து தான் வருது. உன் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது இல்லைன்னா நம்ம சொல்லி ஜெபிக்கிறதுக்கு வசனம் இல்லை. அதற்கு ஒரு மனுஷன் ஞானத்தோடு நடந்தான் பாருங்களேன், பவுல் என்கிற ஒரு மனுஷன். அப்போ விசுவாசத்தோட தைரியம், போல்ட்னஸ் வேணும். தைரியத்தோட நமக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். ஞானத்தோட இச்சை அடக்கம், அப்படின்னா ஆங்கிலத்தில் செல்ஃப் கண்ட்ரோல். சில நேரத்தில் விசுவாசம் இருக்குன்னு போயிட்டு எல்லாரையும் சுகப்படுத்த முடியுமா? தேவ சித்தம் என்ன? தைரியம் இருக்குன்னு என்ன வேணால் செய்ய முடியுமா? ஞானமும் கூட சேர்ந்துருச்சு. ஆனால் செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், மோசே எவ்வளோ பெரிய ஆள், விசுவாசத்தில் வல்லவன், வாக்கில் வல்லவன், அபிஷேகத்தில் வல்லவன், தைரியத்தில் வல்லவன். பார்வன்கிட்ட போய் அனுப்புறியா? அனுப்ப முடியாதா? பார்வன்னா ஏதோ சாதாரண போய் ஒபாமா கிட்ட நின்று கேட்குற மாதிரி அனுப்புறியா? அனுப்ப முடியாதா? நீ அனுப்பலன்னு வச்சுக்க, நாளைக்கு பார்க்குறியா நீ? என்ன தைரியம், என்ன ஞானம். ஆனால் ஒரே ஒரு இடத்துல இவ்வளோத்தையும் பெற்ற ஒரு மனுஷன். நீ நிறைய ஊழியக்காரர்கள் செய்கிற தவறு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை. பேசுன்னு சொன்ன இடத்துல கண்மலையை அடித்தார், கானானை இழந்தார். அப்போது செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு நமக்கு எவ்வளவு முக்கியம்னு பாருங்கள். அந்த சுய கட்டுப்பாடோட அத்தனை சொல்கிறாரு பேஷியன்ஸ், இல்லைன்னா என்டியூரன்ஸ், சகிப்புத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும். இயேசு கிறிஸ்துவுடைய லைஃப்பில் இந்த செல்ஃப் கண்ட்ரோலை பாருங்களேன். அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. நம்மளை யாருன்னா திட்டினாங்கன்னா உடனே திட்டிடுவோம்ல, அவருக்கு அதிகாரம் இருக்குது, திட்டலாம். ஆனால் அவர் பதில் வையலை, அமைதியாக இருக்கிறாரு. 20வது வசனம், நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால். இந்த பொறுமையோட சகித்தால் அப்படின்னா பேஷியன்ட்லி என்டியூரன்ஸ், சகிப்புத்தன்மை. அவங்க என்ன பேசினாலும் நம்ம பதிலே பேசாமல் அமைதியாக நிற்கிறது, அந்த சகிப்புத்தன்மை.
இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் இருந்ததை அவர் சொல்றாரு, அந்த சுபாவத்துக்கு நீ பங்கு உள்ளவனா வரியா? அதோட சேர்த்துட்டு அர்த்தத்தை சொல்றாரு, சகிப்புத்தன்மையோட உனக்கு என்ன வேணுமா? இன்னைக்கு எத்தனை பேருக்கு சகிப்புத்தன்மை இருக்கு? அந்த சகிப்புத்தன்மையோட காட்லினஸ், சொல்லுங்க, தேவ பக்தி. அதான் நான் சொன்ன மாதிரி உள்ள வரும்பொழுதே நம்மளை பார்த்த உடனே பயங்கரமான தேவ மனுஷன். எனக்கு தெரிஞ்ச ஊழியக்காரங்களாம் பக்கத்துலேயே வரமாட்டாங்க, பக்கத்துலேயே சேர்க்க மாட்டாங்க. அவங்கள பார்க்கணும், ஞாபகம் இருக்காமா? பயந்துகிட்டே தான் நிற்போம். எப்படி போகிறது, எப்படி பக்கத்தில் போகிறது? பைபிளில் சொல்லுது, இயேசு கிறிஸ்து நடந்து போகிற திரளான ஜனங்கள் அவரை நெருக்கி நசுக்கி. இன்றைக்கி ஒரு பெரிய ஊழியக்கார திரளான ஜனங்கள் போக முடியுமாங்க? ஏங்க அவங்கெல்லாம் பைபிள் படிக்கலையா? என் ஏசப்பாவே கூட்டத்துக்கு நடுவில் நசுக்கி போன திரளான நேரங்கள் அவரை நெருக்கி கொண்டிருக்கையில் அவர் இடத்துலேருந்து வல்லமை புறப்பட்டது. அவர் கேட்குறாரு, சீஷருக்கு கேட்குறாங்க, என்ன ஆண்டவர் இவ்வளோ பேர் உங்களை நெருக்குறாங்க, வல்லமை போச்சுன்னு கேட்குறீங்களே, இது ஒரு கேள்வி அப்படின்னு. நீங்கள் நெருக்குனதெல்லாம் சும்மா நெருக்குனீங்க, அவிசுவாசத்தோடவே என்ன தான் தொட்டீங்க. ஆனால் ஒருத்தி மாத்திரம் விசுவாசத்தோடு தொட்டா பாரு, என்ன எனக்குள்ளேருந்து வல்லமை போயிடுச்சு. ஹல்லேலூயா. அப்போ காட்லி, இது அந்த காட்லினஸ், தேவ பக்தியினுடைய தேவ பக்தினா உண்மையாக என்னங்க? இயேசுவை போல ஒரு சின்ன பிள்ளைங்க வராங்க, சிலர்லாம் இல்லை, ஊழியக்காரங்களை தான் நான் சொல்கிறேன். ஒரு நான் அப்படி இருப்பேன்னா நான் திருந்தணும். சின்ன பிள்ளைங்க இப்படி இருக்கு, பிள்ளைங்களை வேறு மாதிரி தான் ட்ரீட்டே பண்ணுறாங்க. அதான் பவுல் எழுதுவார் தீமோத்தேயுல, தேவ பக்தியினுடைய வேஷத்தை தரித்து. உண்மையான தேவ பக்தின்னா அந்த தேவ பக்தி கூட என்ன வரும் அப்படின்னா, அதான் சொல்றாரு, சகோதர அன்பு. பவுல் எழுதும்போது, பேதுரு எழுதும்போது சொல்றாரு, உங்களில் மூப்பனும் உடன் மூப்பனுமா இருக்கிற நான் எழுதுகிறதாவது. தன்னை பெரிய அப்போஸ்தலன் கூட சொல்லிக்கல. இன்னைக்கு நாங்கள்லாம் பாஸ்டர், பிஷப்பு, ரெவரண்ட்டு எதுவுமே இல்லை. உங்களில் உடன் மூப்பன், நானும் உங்களை மாதிரி ஒரு எல்டர், நான் அப்படி ஏற்றுக்குங்க. சிம்பிளாக இருக்கிறாங்க, சாதாரணமாக தேவ பக்தி உள்ளவர்கள். இன்றைக்கி தேவ பக்தி உள்ளவர்கள் தங்களுடைய பக்தியை வேறு மாதிரி காமிக்கிறாங்க. அவங்க பக்கத்துலேயே யாரும் போக முடியாது. அது என்ன பக்தி? அது ஆர் யூ அப்ரோச்சபிள்? எதுக்காக கர்த்தர் அந்த தேவ பக்தியின் ஆவியை உனக்கு கொடுத்தாங்க? எதுக்காக ஆவியானவர் நம்மளை அதில் நிரப்பி இருக்கிறாரு? அநேக ஜனங்க நம்மக்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணோம், பாஸ்டர் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது பாஸ்டர், என் வாழ்க்கையில் இதில் நான் போராடுறேன் பாஸ்டர். அந்த அப்ரோச்சபிலிட்டி எப்போ கிடைக்கும்? நாம் அளவு பண்ணாதாங்க கிடைக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த தேவ பக்தியோடு சகோதர ஸ்நேகம். ஓகே, இது எல்லாம் இருக்கு. எத்தனை பேருக்கு பாஸ்டர் எனக்கு விசுவாசம் இருக்கு, எனக்கு தைரியம் இருக்கு, எனக்கு இச்சையடக்கம் இருக்கு, எனக்கு ஞானம் இருக்கு, எனக்கு நீடிய பொறுமை எனக்கு நீடிய பொறுமை இருக்கு, தேவ பக்தி இருக்கு. சரி, 5 இருந்தால் போதுமா? அதுக்கு அடுத்தது வாசிச்சு பாருங்களேன். இவைகள் இருந்து பெருகுனா அவன் நல்ல கண்ணுடையவன், இல்லைன்னா அவன் குருடன் அப்படின்னு ஆண்டு சொல்ல. அவன் குருடன், அவன் எங்கே வேணா விழுந்துருவான். எனக்கு தேவ பக்தி வரைக்கும் இருக்குது, ஆனால் எனக்கு வந்து சகோதர ஸ்நேகம் இல்லை. 1 யோவான் 4:20 வாசித்தோம் அப்படின்னா ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு, காண்கிற சகோதரனை நீங்கள் நேசிக்காம காணாத தேவனை நான் நேசிக்கிறேன், அன்பு செலுத்துகிறேன். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். அட, நம்முடைய அன்பு, தேவ அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்குதுன்னு சொல்லி ரோமர் 5:5 சொல்லுது. நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிற தேவ அன்பு நம்முடைய குடும்பத்தில் வெளிப்படுதா? உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய கணவனார், மனைவிகள், பிள்ளைகள் உங்களை பார்த்து, எங்கள் அப்பா தேவ அன்புள்ள மனுஷன் அப்படின்ற சர்டிஃபிகேட், எங்கள் அம்மா தேவ அன்புள்ள மனுஷங்க அப்படின்ற சர்டிஃபிகேட்டை ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் அதை நீங்கள் வாங்க முடியுமா? அடுத்தது நம்ம வந்துடுவோம் சபையில் உங்கள் சகோதர ஸ்நேகம், அதாவது பிரதர்லி அஃபெக்ஷனா. இன்றைக்கி அஃபெக்ஷன்னா என்னன்னு தெரியும். ஸ்கூல் பசங்க அஃபெக்ஷன் ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் இங்கே சொல்கிறது சகோதர அஃபெக்ஷன், பிரதர்லி ஸ்நேகம். நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? இங்கே உங்கள் குடும்பத்தில் இங்கே நீங்கள் ஊழியத்தை ஆரம்பிங்க, இங்கே இருக்கிறவங்கள விசாரிங்க. இல்லை ஜெயந்தி வரும் அந்த நாட்கள் நான் சொல்வேன், அது நொந்து போய் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல், அஃப்கோர்ஸ் அது பிரச்சனைகள் தான் இருக்குது, பாடுகள் தான் இருக்குது, அது பாடுகளுக்கு அதுதான் காரணம். ஆனாலும் அது சபைக்கு ஏன் வருது தெரியுமா? இங்கேயாவது என்னை யாராவது விசாரிப்பாங்களா? 2 பேர் போய் விசாரிப்பாங்க. இப்போ நான் துர்காவை கேட்டால் சொல்லிவிடுவேன். இப்போ துர்கா புதுசாக வந்துட்டுருக்குது, ஏன்டா 2 நாள் ஆளையே காணோம், நான் ரொம்ப மிஸ் பண்ணிங்களா? பக்கத்தில் ஒரு சேரு ஆள் இல்லையே. யாராவது என்கிட்ட வந்து, ஏன் பாஸ்டர் துர்கா வரல, அவங்க வீடு எங்கே பாஸ்டர், நான் போய் பார்க்கணுமே. அங்கே போய் விசேஷம், நான் ட்ரெயினில் ஏறினேன், நான் பஸ்ஸில் ஏறினேன், நான் இப்படி ஆக்கும், ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. இங்கே செய்ய முடியல அப்படின்னா இருக்கிற சபையில்
சகோதர சிநேகம். அது ஆண்டவர் எப்படி பிரித்து பிரித்து வச்சுட்டார் பாருங்களேன். பவர்ஃபுல்லாக எழுதியிருக்கிறாரு பேதுரு, பவர்ஃபுல்லாக. சரி, சகோதர சிநேகம்னு வந்துட்டார், அதோட முடிச்சிடப்பட்டா அந்த சகோதர சிநேகத்தோட அன்புன்னு ஒன்று இருக்குயா, அந்த அன்பையும் நீ கூட்டி வழங்கு. இதெல்லாம் நம்ம லைஃப்பில், ஒருத்தன் லைஃப்பில் இருந்து அதில் அவன் வளர்றான் அப்படின்னா, அது அவனுக்கு பெருகினால், அது அவனுக்குள்ளே பெருகுச்சு அப்படின்னா, அவன் தான் உண்மையிலே கனியுள்ள வாழ்க்கை வாழ்கிறான். அவனுக்கு தான் அந்த திவ்ய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை கொடுக்கப்பட்டது பிரயோஜனம். அந்த திவ்ய வல்லமை அவனுக்குள்ளே என்ன உண்மையாக கொண்டு வந்துச்சுன்னா, இந்த திவ்ய சுபாவங்களை, விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவ பக்தி. நம்முடைய தேவ பக்தி தெரியும். தானியேலுடைய தேவ பக்தி அவங்க இருக்கிற பிரதானிகளுக்கு தெரியும். எனக்கு அவன் என்ன ஆனாலும் அவன் பாரு, நீ வேணா பாரு, ராஜா கட்டில் போட்டார்ல, ஆனால் தெரியும் அவன் ஜெபம் பண்ணுவான், தெரியும். அதனால தான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அவன் பண்ணுவான், எப்படி மாட்டிக்குவான், யாருக்கும் பயப்படல. தேவ பக்தி, தேவ பக்தியோட சகோதர அன்பு, சகோதர சிநேகம். இங்கே அதாவது பவுல் எழுதுறாரு தீமோத்தேயுல, நான் சொந்த குடும்பத்தை ஒருவன் விசாரிக்க அறியாதவனாக இருந்தால் அவன் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? என் சொந்த குடும்பத்தில் நான் சர்டிஃபிகேட் வாங்கணும், என் சொந்த குடும்பத்தை நான் விசாரிக்கணும். தேவ அன்பு, அதை அவங்க ரிசீவ் பண்ணணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அதை செஞ்சிட்டிங்கன்னா சபையை விசாரிக்கும்பொழுது கர்த்தர் கூட இருந்து கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லி சொல்கிறார், கூட்டி வழங்கள் இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவினாலே வீணரும் கனியற்றவருமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலமும் இடறி விழுகிறதில்லை. அப்போ இடறி விழுவதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம வாழ்க்கையில் இந்த ஒரு அதிகாரத்தை படிச்சில, இதில் சொல்லப்பட்டதை நம்ம செஞ்சிட்டோம்னால ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இடறி விழ மாட்டீங்க. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளில் இந்த திவ்ய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய பலன் நம்முடைய சுபாவத்தை மாற்றட்டும்.